ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நாம ஃப்ளிப் ஃப்ளாப் ஸோ அதை பற்றின பேசிக்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து இதை நம்ம மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மெமரிஸ். எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா இன் RAM. சரிங்களா? ஆஃப் அ கம்ப்யூட்டர். என்னுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதில் தான் வந்து நான் என்னுடைய ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து இதுல என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய கேட்ஸை தான் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ல நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக மெயினா வந்து யூஸ் பண்றோம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்லோடைய அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா லேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட என்னால சொல்ல முடியும். பட் நம்ம மேஜரா ரிப்பீட்டடா யூஸ் பண்றது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்றோம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு வரக்குள்ள அதோடைய சிம்பிள் வந்து இட் லுக்ஸ் லைக் திஸ். சரிங்களா? இட் ஹேஸ் சம் இன்புட்ஸ். அதே மாதிரி எனக்கு அவுட்புட் வந்து ரெண்டு இருக்கும். ஸோ ஒன்னு வந்து கியூ, இன்னொன்னு கியூ பார். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூ அண்ட் கியூ பார் ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் இப்போ கியூ வந்து ஒன்னா இருக்குதுன்னா ஆப்வியஸ்லி கியூ பாரோட வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கணும். சிமிலர்லி கியூ ஜீரோவா இருக்கும் பட்சத்தில் கியூ பாரோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னா இருக்கணும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த கியூ வந்து ஈக்குவல் டு ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? ஸோ இஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்து ஹை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்னுடைய அவுட்புட் வந்து இட் ஷுட் பி செட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவுட்புட் இஸ் டு பி செட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிமிலர்லி கியூ வந்து ஜீரோவா இருந்ததுன்னா என்னுடைய அவுட்புட் வந்து லோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இட் கோயிங் டு ரீசெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கேசஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது என்னுடைய ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து NAND கேட் வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்றோம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நார்மலா ஃபிளிப் ஃப்ளாப் வந்து எனக்கு மொத்தம் ரெண்டு விதமான கேட்ஸ் வச்சு என்னால கொண்டு வர முடியும். ஒன்னு NAND கேட், இன்னொன்னு NOR கேட். இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸை வச்சு என்னால ஃபிளிப் ஃப்ளாப்பை டிசைன் பண்ண முடியும். இதுல இந்த வீடியோல நம்ம NAND கேட் வச்சு என்னுடைய ஃபிளிப் ஃப்ளாப் வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு வரக்குள்ள இதுல வந்து இட் ஹேஸ் சம் டைப்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SR ஃபிளிப் ஃப்ளாப், அடுத்தது JK ஃபிளிப் ஃப்ளாப், அடுத்தது D ஃபிளிப் ஃப்ளாப், and the next one is T ஃபிளிப் ஃப்ளாப். மொத்தம் 4 விதமான டைப்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸை நான் ஒரு சில டைம்ஸ் நான் லேட்ச்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு சில புக்ஸ்ல SR லேட்ச், JK லேட்ச் அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் செட் ரீசெட், சரிங்களா, S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செட் அண்ட் R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீசெட். ஸோ ஒரு சில ஆத்தர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை SC அப்படின்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செட் அண்ட் C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளியர் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த NAND கேட் வச்சு என்னுடைய லேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். இது டைப்ஸ். இது நம்மளுடைய ப்ரீ கம்மிங் வீடியோஸ்ல இதை பத்தி ஒவ்வொன்றா டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பார்க்க போறேன் அப்படின்னா ஐ கோ ஃபார் SR latch using NAND gates வச்சு எப்படி பண்ண போறோங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். Now consider this circuit. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த ஃபிளிப் ஃப்ளாப் உடைய கரஸ்பாண்டிங் டயக்ராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு சில புக்ஸ்ல ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இங்க கிளியர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். ரீசெட்னாலும் சரி கிளியர்னாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ ஐ யூஸ் த வேர்ட் கிளியர்.
சரிங்களா? அகைன் இங்க பாத்தீங்கன்னா this is my output q, this is nothing but the complementary of q. சரிங்களா? இப்போ இங்க வந்து எனக்கு இன்புட்ல 2 பிட் இருக்கு, செட் கிளியர் அப்படின்ட்டு. அதை நான் செட் கிளியர், அப்போ 2 பிட் இருக்குன்னா அதோட ரேஞ்ச் வந்து எனக்கு என்னவா இருக்கலாம், 11 10 01 00 இந்த மாதிரி 4 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த பிட்ல என்னுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் எப்படி இருக்கும், இதுதான் நான் செக் பண்ணணும். சரிங்களா? சோ இப்ப இந்த 4 கண்டிஷன்ஸை வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது, எனக்கு அவுட்புட் எப்படி எனேபிள் ஆகுது, இதைதான் நம்ம இன்டெப்த் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம கண்டிஷனுக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் 1, அதாவது செட் இதோட வேல்யூ 1, கிளியர் இதோடைய வேல்யூவும் 1. சரிங்களா? சோ இப்போ எனக்கு கியூங்கிற டேட்டா இருக்கு. கியூங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ்லி மெயின்டைன்ட் அவுட்புட்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ்லி மெயின்டைன்ட் அவுட்புட் அப்படின்னு எடுத்துப்போம். சோ ப்ரீவியஸ் அவுட்புட் என்ன இருக்கும், 1 ஜீரோவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கலாம், 1 இருக்கலாம். அப்போ கியூவோட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டேட்ல எனக்கு 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்போ செட் கிளியர் ரெண்டுமே 1ஆ இருக்கக்குள்ள என்னோட டயக்ராம் இதுதான். சோ அகைன் இங்க எனக்கு 2 கேஸ் இருக்கு. என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு கியூவோட வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கியூவோட வேல்யூ வந்து என்னவா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். இன் போத் தி கேசஸ் செட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 1, கிளியரோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கியூ ஜீரோனா கியூ பாரோட வேல்யூ வந்து என்னது, இட் இஸ் நத்திங் பட் 1. இப்போ நீங்க கியூ ஒன்னுனா கியூ பாரோட வேல்யூ வந்து என்னது, 0. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கியூவும் கியூ பாரும் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஜஸ்ட் யூ செக் இட். இப்போ இங்க 1 கொடுத்துருக்கோம், அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1 அன்கிரோட அவுட்புட், இங்க அதோடைய நாட் போட்டிருக்கோம். தேர்ஃபோர் அவுட்புட்ல எனக்கு 0 தான் வரும். சரிங்களா? இந்த 0 இங்க வரக்குள்ள எனக்கு என்னவாகும், அவுட்புட் 0 இன்டு 1 0, அதோட இன்வெர்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன டேட்டா இருந்ததோ அதே டேட்டா தான் இப்ப மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்ப இங்க வருவோம். சப்போஸ் என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து 1 இருக்குன்னா இப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு 1 இருக்கு, 1 1. அப்ப அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், டெஃபினட்டா ஆப்வியஸ்லி இந்த NAND கேட்டோட அவுட்புட் 0, இங்க 0 தான் இருக்கு. இப்ப இந்த 0 தான் நான் இங்க இன்புட்டா கொடுக்குறேன். அப்ப இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 1. அப்ப பாத்தீங்கன்னா அதே ப்ரீவியஸ் ஸ்டேட் தான் மெயின்டைன் ஆகுது. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கன்க்ளூஷன்னா, இஃப் எஸ் வந்து 1, அதே மாதிரி கிளியர் ஆர் ரீசெட், சரிங்களா, ஆர் ரெண்டுமே 1ஆ இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நோ சேஞ்ச். நோ சேஞ்ச்னா என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன இருக்கோ அதுவே வந்து எனக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, செட்டோட வேல்யூ 1, கிளியரோட வேல்யூ 0. சரிங்களா? ஸோ இப்போ இதோட டயக்ராம் எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து நான் எடுத்துக்கிறேன் 1 எடுத்துக்கிறேன், கிளியர் வந்து நான் எடுத்துக்கிறேன் 0 எடுத்துக்கிறேன். அகைன் எனக்கு கியூவோட வேல்யூ 2 கண்டிஷன் இருக்கு, ஒன்னு 0வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். ஸோ ஐ புட் கியூ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ புட் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 ஹியர். ஓகே, இப்போ கியூ பாரோட வேல்யூ 1, இங்கே கியூ பாரோட வேல்யூ வந்து என்னது எனக்கு 0. ஓகே, நவ் இங்கே எனக்கு 0 வந்துருச்சு, கரெக்டுங்களா? 0 0. இப்போ இங்க அவுட்புட்ல எனக்கு என்ன இருக்கு, அதே 1 தான் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ இந்த 1 இங்க போகக்குள்ள அவுட்புட் வந்து எனக்கு 0. அப்ப இந்த கியூங்கிற பாயிண்ட் வந்து 0ல இருக்கு. இப்ப அடுத்த கேஸ் இங்க வாங்க. சோ அகைன் இட் இஸ் செட் வந்து 1, கிளியர் வந்து என்னது எனக்கு 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு 1ன்னு வரக்குள்ள எனக்கு அவுட்புட் எனக்கு என்னவா இருக்கும், இட் ஷுட் பி கோயிங் டு 1. சரிங்களா? இப்ப இந்த 1 இங்க போகக்குள்ள அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், இட் ஷுட் பி 0. இன் போத் தி கேசஸ் யூ செக் தட் எனக்கு கியூ வந்து 0வா இருக்கக்குள்ளேயும் அவுட்புட் 0ல தான் இருக்கு, 1ன்னு கொடுக்கக்குள்ளேயும் அவுட்புட் வந்து என்னவா இருக்கு, எனக்கு 0ல தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப தேர்ஃபோர் எஸ் வந்து 1ஆ இருக்கு. சிமிலர்லி ரீசெட் ஆர் கிளியர் இது வந்து எனக்கு 0வா இருக்கு அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்து இட் கோயிங் டு பி ரீசெட். தட் மீன்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. That is very important conclusion. Okay, I hope it is very well clear. Now I move on to the third condition. Third condition அப்படின்னு வரக்குள்ள போன கேஸ்ல என்ன பார்த்தோம், செட் வந்து ஹையா இருந்தது,
கிளியர் வந்து லோவா இருந்ததுங்களா? இப்போ இங்க அதை மாத்தி கொடுத்துருக்கோம். அகைன் எனக்கு கியூவோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? இட் மே பி எய்தர் 0 ஆர் 1. இது வந்து இருக்கலாம். So therefore I put like this. If I put S set is equal to 0, again எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கனால I go for two diagrams. Okay, so set வந்து இங்க 0, clear வந்து 1. I put Q is equal to 0, Q bar equal to 1, and I put 0, 1, Q equal to 1, and Q bar which is equal to 0. இப்போ இந்த 0 இங்க வருது. அப்ப இதோட அவுட்புட் 1 முடிஞ்சிருச்சுங்களா? அப்போ இந்த 1 இங்க வரக்குள்ள இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்காது, 1ன்னு மாறிடும். சிமிலர்லி இங்க பாருங்க, இங்க இன்புட் 1. அப்ப இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 0. அப்ப இங்க 0 மெயின்டைன் ஆகுது. இப்ப இந்த 0 போடக்குள்ள ரெண்டுமே 0 இருக்குள்ள அவுட்புட் எனக்கு என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். அப்ப ரெண்டு கண்டிஷன்லயும் யூ செக் இட், மை கியூவோட வேல்யூ வந்து என்னவா இருக்கு? ஈக்குவல் டு 1. அப்போ therefore எஸ் அண்ட் சி ரெண்டுமே வந்து எஸ் வந்து 0வா இருக்கு, கிளியர் 1ஆ இருக்கு அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் கோயிங் டு செட். தட் மீன்ஸ் கியூவோட வேல்யூ ஈக்குவல் டு 1ஆ இருக்கு. அதான் வந்து மீனிங். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கண்டிஷன். ஸோ லாஸ்ட் கண்டிஷன் வரக்குள்ள ஐ டேக் செட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கிளியர் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கியூ இஸ் ஆல்சோ 0 ஆர் 1. இந்த கண்டிஷன் இருக்கு. இது வந்து என்னுடைய ஃபைனல் கண்டிஷன். சரிங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷனுக்கான டயக்ராம் நான் போட்டுட்டேன். ஸோ therefore கியூவோட இங்க செட்டோட வேல்யூ 0, கிளியரும் 0. I put 0, it is 1, again it is 0, 0. கியூவோட வேல்யூ வந்து 1, கியூ பாரோட வேல்யூ வந்து என்னது எனக்கு 0. இப்போ இந்த 0 இங்க வருது. சரிங்களா? 0 0 அவுட்புட் 1. இப்போ இங்க 1 வருதுன்னு வச்சுக்கலாம். 1 0. இப்போ அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். இப்போ இங்க வாங்க, இட் இஸ் 1. அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்க வரக்குள்ள இட் should be 0, அகைன் அவுட்புட்ல 1ன்னு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கியூவோட வேல்யூ 1ஆ இருக்கு, கியூ பாரோட வேல்யூ 1ஆ இருக்கு. இங்கேயும் கியூ 1, கியூ பார் வந்து என்னது 1. எப்போதுமே வந்து எனக்கு கியூ பார் வந்து எப்போதுமே ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சரிங்களா, ஒருவேளை இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டேட் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப therefore எஸ் சி ரெண்டுமே 1ஆ இருந்ததுன்னா என்னுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா இன்வேலிடா இருக்கும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு என்னுடைய NAND latchக்கான அவுட்புட். அப்போ என்னுடைய ட்ரூத் டேபிள் நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்திருப்போம், கரெக்ட்டுங்களா? அப்போ அவுட்புட் ரெண்டுமே 1ஆ இருந்ததுன்னா இங்க என்ன வரும்? இட் should be no change. ஸோ இங்க வரக்குள்ள கியூவோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 0. இங்க கியூவோட வேல்யூ ஈக்குவல் டு 1. இது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இன்வேலிடா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 2 விதமான லேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டேன். NAND கேட்டை யூஸ் பண்ணி ஒண்ணு, அடுத்தது NOR யூஸ் பண்ணி ஒண்ணு. ஸோ நாம பெரும்பாலும் NOR சரிங்களா லேட்ச் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த NOR லேட்ச் பத்தின கரஸ்பாண்டிங் ட்ரூத் டேபிள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.